வணக்கம் மக்களே. எப்படி எனக்கு தெரிஞ்சதை ஸ்க்ரோல் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண ஒரு செகண்ட், பட் ஒரு நிமிஷம் இதை கேட்டிங்கன்னா எப்பவும் போல் மாறலாம். இன்றைக்கான கருத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்க இதுதான் பொறாமை. இந்த பொறாமையை பாக்கெட்லேயே சிலையிற ஆளுங்க இருக்காங்க. அதுக்கு அந்த ஆளுங்களுக்கான எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். அது யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, நீங்களே வந்து கமெண்ட்டும் பண்ணிடுவீங்க. அவங்களால நம்ம நல்லா இருக்கும், ஆனால் அவங்களோட நம்ம நல்லா இருந்துடக்கூடாது. என்னடா டாடா படம் கவின் டைலாக் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட். இந்த பொறாமைக்கு இதுதான் ஃபேக்ட். என்னன்னா, இப்போ இந்த பொறாமை வச்சுட்டு யாரும் எதுவும் சாதிச்சதா சரித்திரமே கிடையாது. மனுஷனுக்கு தேவையானது பொறுமை. அந்த பொறாமை தேவையே கிடையாது. பட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா, பொறாமையை தான் நம்ம வச்சுக்கிறோம். எங்கே அவன் நல்லா இருந்துருவானோ, எங்கே இவன் நல்லா இருந்துருவானோ, நம்ம நினச்சி நம்மளே நம்ம வந்து ஒரு உள்ளுணர்வு ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே பொறுமையாக இருங்க. அவன் நல்லா இருந்தால் அவன் நல்லா இருக்கட்டும், அவனோட நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைங்க. அவனோட நம்ம நல்லா போயிடணும், அப்படி ஒரு பொறாமைக்கு யாரும் போகாதீங்க. பொறுமையாக இருந்து எதனாலும் சாதிங்க, சரிங்களா? பொறாமை யாருமே எடுக்காதீங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு கருத்து கேட்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். எப்போவுமே பொறாமையை கைவிட்டுருங்க. ஓகே, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.